ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சேவை எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரைஸு சேவை வச்சு தான் ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது தக்காளி சேவை. எப்பயுமே சேவை செய்யணும்னா நீங்கள் புழுங்கரிசியை ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் அதை இட்டு மாவாக்கி அதை தட்டில் அவிய வச்சு பிறகு அதைத்தான் சேவையாக்கணும். ஆனால் இது வந்து நாங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக இருக்கிற அரிசி சேவையை வச்சு தான் ஒரு தக்காளி சேவை செஞ்சு காட்ட போகிறோம். உடனடியாகவும் இது செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம சேவை, ரைஸ் சேவை 200 கிராம் எடுத்திருக்கோம். இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை. கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 ஸ்பூனு, பெரிய வெங்காயம் 1 பொடியாக நறுக்குனது, கொத்தமல்லி தழை, 2 பச்சை மிளகா அந்த மாதிரி கீறி வச்சதை எடுத்துருக்கோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பும், நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் அதில் விட்டுட்டு தண்ணியை வந்து கொதிக்க விடணும். தண்ணி வந்து கொதி வந்த பிறகு நம்ம வச்சுருக்க அந்த ரைஸ் சேவையை அதில் போட்டுட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு அதை வந்து மூடிடணும். கரெக்டாக 2 நிமிஷம் கழித்து நம்ம மூடியை திறந்து பார்த்தோன்னா இந்த சேவை வந்து வெந்திருக்கும். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த சேவையை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாம். ஸோ இந்த டொமேட்டோ சேவையோட டேஸ்ட் வந்து நம்ம இந்த சேவை வேகிறதுல தான் இருக்குது. இதை வந்து அடுப்பில் வச்சு நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை. சுடு தண்ணியில், நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் அதை மூடி போட்டு வச்சோம்னாலே அது வெந்துடும். ஸோ கரெக்டாக நம்ம எடுத்து அதை ஆற வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சோன்னே வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் போல் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கீறி வச்ச பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 1 சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதோட பச்சை வாசனைலாம் போன பிறகு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை நல்லா மைய வதக்க விட்டுருங்க. இது வதங்கின விட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி மைய வதங்கி உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கினா தான் நம்ம சேவை வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம வச்சுருக்க வெந்த சேவையை இதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி கிரேவி வந்து சேவையில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு நல்லா செக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் கிண்டிட்டு நம்ம வந்து மல்லித்தழை போட்டு நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான தக்காளி சேவை சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து ஈஸியான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் கூட. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.